அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக நீங்கள் கிரீடம் சுமக்கும் ராசியாக அமைகிறீர்கள். அந்த வகையில் சிம்மராசி சின்ன மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தள்ளில் வளர்ச்சி என்பது திருப்தி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தொகை, நீங்கள் கேட்ட தொகை கேட்ட இடத்தில் கிடைக்க இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல வெற்றிகளை வரவழைத்து கொடுப்பார்கள். அதே போல் வருமான பற்றாக்குறை அகழ்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்போது போராடி வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய கடன்களை அடைக்க எடுத்த முயற்சியில் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதிலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதனால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுங்க. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்பது பொது நியதி. ஆனால் உங்களை பொறுத்தவரை சனி சஞ்சரிப்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கல்யாண முயற்சி கை நழுவி செல்லுங்க. கட்டிட பணி பாதியிலேயே நின்று கொண்டிருந்த நிலையில் இப்போது அந்த பணிகளை மீண்டும் துவங்கி கூடிய விரைவில் புது வீட்டிற்கு, அதாவது சொந்த வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையிருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் தளர விடாமல் இருந்தால் உரிய பலன்கள் ஓரளவேனும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் இதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். மருத்துவ செலவை கொடுங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு தொந்தரவு வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். சகோதர ஒற்றுமை குறையும். அதே நேரம் அஷ்டமத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் ஒரு சில காரியங்கள் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வரன்கள் வாசல் தேடி வந்து கை நழுவி செல்லலாம். ஆனால் கூடிய விரைவில் அந்த வரன் மீண்டும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. ஒரு சில காரியங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வரன்கள் வாசல் தேடி வந்து கை நழுவி செல்லலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நல்லவர்களின் தொடர்பை ஒரு சிலர் இழக்க நேரிடுங்க. பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கொள்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டி ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதியுமான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் கூட வரலாங்க. மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஏதேனும் ஒரு செயலை செய்வதற்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு பிறகு செய்ய முடியாத சூழல் உருவாகுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு இப்போது அதற்கான சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் தற்போது உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய
கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இது என்பது அவ்வளவு இந்த சேர்க்கை நல்லதல்லங்க. பகை கிரகங்களுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் வரும்போது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து மன அமைதியை குறைக்கும். எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் இந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எனவே பிள்ளைகளால் கல்யாண முயற்சி கை கூட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படுங்க. எதிர்ப்புகளை நிறைவேற்றுங்க. அதே போல் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தர இருக்கு. அவர்களின் கல்யாணம், மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகள் அதற்கு சமமாகவே இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே போல் அஷ்டமஸ்தானம் ஆகிய மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் நலனிலையும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகுங்க. அடிக்கடி வெளியூருக்கு பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அலைச்சலும் உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனுக்காக அலைய வேண்டி இருக்கு. பழைய கடன்கள் தொல்லை தருங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் சற்று கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வாக்குவாதம் செய்யாமல் சற்று விட்டு கொடுத்து சாதுரியமாக நடந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். அதே போல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. தற்காலிக பணியாளர்களின் பணி நிரந்தரம் ஒத்தி போகும். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு துறை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றும் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. ஒரு சிலர் வியாபாரத்திலிருந்து விலகி விடுவார்கள். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணமாக தான் இது அமைகிறதுங்க. புதிய தயாரிப்புகள் ஒத்தி போடுவது நல்லது. புதிய தயாரிப்புகள் நஷ்டத்தில் கொண்டு போய் விடக்கூடுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் கவனமாக இருங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் வழிபாடு உங்களை சஞ்சலம் தீர்க்கும். அதே போல இத்தருணங்கள்ல வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.